உலகத்துல எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. பாம்புக்கு நாக்கு இருக்கு, பறவைக்கு நாக்கு இருக்கு, எறும்புக்கு நாக்கு இருக்கு, கழுகுக்கு நாக்கு இருக்கு, வாத்துக்கு நாக்கு இருக்கு, யானைக்கு நாக்கு இருக்கு, நரிக்கு நாக்கு இருக்கு, சிங்கத்துக்கு நாக்கு இருக்கு, புலிக்கு நாக்கு இருக்கு, மனுஷனுக்கு நாக்கு இருக்கு. இதுல என்ன சிறப்புன்னா மற்றதால பேச முடியாது, மனுஷன் மட்டும்தான் சார் பேசுவான். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம் சார். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலக மக்களுக்கு நன்மை செய்தவர் இயேசுநாதர். அதனால் உலக மக்களுக்கு ஒரு பைபிள் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தன்னுடைய இனிமையான பேச்சால் உலக மக்களுக்கு நன்மை செய்தவர். அதனால உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு புனித குர்ஆன் கிடைத்தது. கிருஷ்ண பரமாத்மா நல்ல பேச்சு பேசி மக்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னார். அதனால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு கீதை கிடைத்தது. நன்மை செஞ்சவங்களுக்கு நல்லா கிடைச்சது. அதே மாதிரி தான் சார் ஹிட்லர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவன் பேசினான்னா அப்படியே கூட்டம் சொக்கிடு சார். ஆனா அவன் நாக்கில் இருந்த விஷயம் இதயத்தில் இல்லை சார். கொடுமையான குரங்கு புத்தி இருந்ததுனால தான் 3 கோடி யூதர்களை கொல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருந்ததுன்னா காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருந்த குரங்கு போல மனசும் நரம்பு இல்லாத நாக்கும் தான் சார். ஒரு ஆமை, ஒரு மீன், ஒரு தவளை 3 ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துதான். ஆமை சொல்லிச்சான் நான் 1010 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். மீன் சொல்லிச்சான் நான் 110 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். இதுங்க ரெண்டும் சேர்ந்து தவளையை பார்த்துதான் நீ எவ்வளவு நாள் வாழ்வேன்னுச்சான். அதுக்கு தவளை சொல்லிச்சான் ஒரு சின்ன பையன் கையில கல்லு கடிச்சா என் கதை கந்தலாயிடும் அப்படின்னுச்சான். இது பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மீனவன் வலைய வீசிருக்கான். 3 மாட்டிக்கிச்சு. 3 மாட்டின உடனே ஆமையை கவுத்து போட்டு கல்ல வச்சுட்டான். மீனை எடுத்து ஊசில குத்தி தோல்ல போட்டுக்கிட்டான். தவளையை பார்த்தா ஒன்னும் உதவாது தூக்கி போட்டான். அப்பதான் தவளை பாடிச்சான் 110 கோத்தர 1010 மல்லாத்தர கல்லேத்தர தத்திக்க பொத்திக்க போத்துறேன்ச்சான். இந்த நாக்கை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டு பாருங்க. நீங்க செட்டியார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம், அரிசிகார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம், வாத்தியார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம். சில ஊர்ல திண்டுகட்ட குடும்பம்னே இருக்கு. நான் ஒரு ஊருக்கு போனேன். ஒரு அருமையா பாடுற பாகவதர், ரொம்ப நல்லா பாடுவார், நிறைய கச்சேரி பண்ணுவார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க, இப்ப எதுவும் கச்சேரி இல்லையான்னு. எவனும் கச்சேரிக்கு கூப்பிடுறது இல்லை தம்பினாரு. ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு, இப்படிதான் தம்பி ஒரு கச்சேரிக்கு போனேன், இந்த பாகவதருக்கு நல்லா சோத்த போட்டிருக்கானுங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கழுத்து வரைக்கும் தின்னுருக்காரு. வாயை திறந்தா காக்கா கொத்தி பார்க்கும். ஆனா அவ்வளோத்தையும் தின்னுட்டு வாழைப்பழம் வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக கதா காலட்சேபம் பாடுற மேடையில உட்காந்துட்டு இருக்காரு. வாழைப்பழம் எதிர்க்க தொங்கி இருக்கு வத்திரபா கடையில. இவர் பாட்டு பாட வேண்டியதானே, அதை விட்டுட்டு ராகத்திலேயே கொண்டாந்தாரு. தரிகமத்தா 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 தொங்கரதத்தா 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 தொங்கரத திங்கத்தா தொங்கரத திங்கத்தா தொங்கரத திங்கத்தா 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 தொங்கரதத்தா தொங்கரதத்தா. பக்கத்துல ஒருத்தன் தின்னுட்டு இருக்கான், திங்கரதத்தா திங்கரதத்தா. அதோட பாகவதரை ஊத்தி மூடி அனுப்பிச்சிட்டானுங்க. இது நாக்கால வந்த வினை. இந்த மனசு இருக்கு பாருங்க, அது பொல்லாதது. ஒரு புருஷன் பொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க. கடவுளை பார்த்து வேணாங்க, கடவுளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது நீ செய்யினாங்க. கடவுள் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து 3 தேங்காவை எடுத்து கையில கொடுத்தார். இந்த 3 தேங்காவை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க என்ன சொல்லி உடைக்கிறீங்களோ அது நடக்கும்னார். நேரா தேங்காவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு தேங்காவை எடுத்து புருஷங்காரன் நல்ல வீடு வேணும்னு தூக்கும் போது பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி நல்ல நகை வேணும்னு கேளு அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. மசுறு தான் வேணும்னு அடிச்சான். வீடு உடம்பு எல்லாம் மசுரா போச்சு, கரடி குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தரை பார்க்கவே முடியல. 2வது தேங்காவை எடுத்து பொண்டாட்டி சொன்னா முதல்ல இந்த முடி போட்டங்க அப்புறம் மற்றத்தை பத்தி பேக்கலான்னு 2வது தேங்காவை எடுத்து உடைச்சிட்டு இந்த முடியெல்லாம் போனோன்னு அவங்க பழைய முடியை சேர்ந்து போயிடுச்சு. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி பிடிச்ச கொழக்கட்டை மாதிரி ஆயிட்டாங்க. புருவம் கூட இல்லை. ஊர்ல சந்தேகப்படுவான், பழையபடி என்ன பண்ணுறது கேட்டான். 3வது தேங்காவை எடுத்து நாம பழையபடியே ஆகணும்னு சொன்ன உடனே உடைச்ச உடனே பழையபடியே ஆனாங்களே. இப்போ என்னாச்சு, மனசுனால அந்த 3 தேங்காவும் போச்சு. அப்போ உலகத்துல இருந்து கூட இருந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா நரம்பு இல்லாத நாக்கும் இந்த குரங்கு போல மனுஷன்தான் ஒரு மனுஷனை கூட இருந்தே கொல்லுதுன்னு நான் பேச வந்திருக்கேன். வறுமைனா என்ன தெரியுமா சார், நான் சொல்றேன் பாருங்க. வா வயிற்றுல ரு சோறு, மை இல்லாமை, வயிற்றுல சோறு இல்லாமை, இதுதான் சார் வறுமை. சார் அழுத குழந்தைக்கு பால் இல்ல, இது கொடுமை. கொடுக்கும் தாய்க்கு சோறு இல்ல, இது அதை விட கொடுமை. சோறு போடும் அப்பாவுக்கு வேலை இல்ல, இது மிகப்பெரிய கொடுமை. சார் ஒரு 1ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு ஒரு 100 பேர் போய் சேர்றான் சார். கல்லூரிக்கு போறது வெறும் 6 பேர் மட்டும் தான் சார். மீதி 94 பேர் எங்க சார் போனா? வயிற்று பொழப்புக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் மாடு ஓட்டுறான் சார், மூட்டை தூக்குறான் சார், சைக்கிள் கல்ல வேலை செய்யறான் சார். அதுல எத்தனை டாக்டர் இருந்திருப்பாங்க, எத்தனை வக்கீல் இருந்திருப்பாங்க, எத்தனை இன்ஜினியர் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இழந்துட்டோம் சார். ஏன் இழந்தோம்? வறுமையால் தான் சார் இழந்தோம். வறுமை இல்ல கட்டி அவங்களாம் இழந்திருக்க முடியாது சார்.
சார், உழுத உழவனுக்கு சோறு இல்லை, நெய்த உழவனுக்கு ஆடை இல்லை, வறுமை தவிர வேறு இல்லை. இதுதான் இந்தியாவுக்கு பெருந்தொல்லை. அதனால்தான் சொல்றேன், மனிதனை உள்ளிருந்து கொள்ளும் மிக மிக மோசமான ஆயுதம் வறுமை. சார், வறுமை எதிர்த்து போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் சார். ஆனா முதுமை எதிர்த்து போராடி இளமைக்கு வர முடியுமா? முடியாது சார். சபாஷ், நல்ல சிந்தனை. எல்லா காலகட்டத்திலும் ஒரு தனிமை இருக்கு சார். ஸ்கூல் பையன் படிக்க ஹாஸ்டலுக்கு போறான் பாருங்க சார், அதுவும் தனிமை தான் சார். அந்த தனிமையிலும் அவன் படிச்சு நல்ல நல்ல வேலைக்கு வரணும்னு கனவு காண்றான் பாருங்க சார், அது ஒரு இனிமை சார். சரி. இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறாங்க பாருங்க சார், அதுவும் ஒரு தனிமை தான் சார். அந்த தனிமையிலும் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க சார், அது ஒரு இனிமை சார். முதுமையில தனிமை உலகத்திலே கொடுமையா. அதுல கனவு இருக்காது, நம்பிக்கை இருக்காது, எதிர்காலம் இருக்காதுயா. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஐயா, உலகத்திலே மிக பெரிய தண்டனையா என்ன ஐயா கொடுப்பாங்க? மரண தண்டனை. ஐயா, அந்த மரண தண்டனை கூட ஒரு நிமிஷம் தாயா இருக்கும். ஆனா அந்த முதுமையில தனிமை இருக்க பாருங்க, அவங்களுக்கு ஆயுசு ஃபுல்லா இருக்கு ஐயா. ஐயா, நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கோசம் போராடின தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அந்தமான் சிறையில தனிமை சிறையில தான் அடிச்சாங்களாம். ஆனா அதை கூட விடுங்க, வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஷாஜகானோட புள்ள ஷாஜகானை கூட தனிமை சிறையில தான் சார் அடிச்சாங்களாம். மாவீரன் நெப்போலியன் கூட அதே தனிமை சிறையில தான் அடிச்சாங்க. ஒரு குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை உங்களை 10 மாசம் பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட உங்க பெத்தவங்களை கொடுக்குறீங்களா? இது நியாயமா சார்? தங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலத்திலே வைத்து காப்பாற்றாமல் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பக்கூடியவர்களை பார்த்து ஒரு சவுக்கடி கொடுப்பதை போல நாளைக்கு வாட இருக்கக்கூடிய இந்த இளந்தளிர் இப்படி ஒரு கேள்விக்கணையை எழுப்புவது பாராட்டுக்குரியது. ரெடிமா சார், இந்த மனிதனை உடனிருந்து கொள்ளும் ஆயுதம் சிந்தனையை சீரழிக்கும் மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவம் தான் சார். வரும் போகும் இன்பம் துன்பம், வந்தா போகாது புகழும் பழியும், போனா வராது உயிரும் மானமும், தானா வரும் இளமையும் முதுமையும். எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியல சார் இந்த மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவமும். சார், மந்திரவாதி சொல்றான், மண்ணுக்குள்ள பொன்னான வைரம் மறைஞ்சு கிடக்குது, வெளியே வர துடிக்கிற பட்சத்தை அடக்கிற சக்திக்கு 7 நாள் விரதம் இருந்து 6 வெடக்கோழியை அடிச்சு 5 ஆட்டை பலி கொடுத்து 4 பன்னிக்குட்டியை நடுவில் வச்சு 3 எலுமிச்சை பழத்தை முச்சந்தில வீசி 2 கண்ணுக்குட்டியை காவு கொடுத்தா காலி இறங்கி வருவா, கருணை காட்டுவா, மண்ணு பொண்ணாகும், பொண்ணு ஓபசமாகும்னு ஒரு மந்திரவாதி சொன்னான்னு திருச்சி பக்கத்துல மணப்பாறைன்ற ஊர்ல தன்னுடைய மகனையே பலி கொடுக்க முன் வந்தான் சார் சங்கரன்ற ஒரு லாரி டிரைவர். இதுதான் சார் அந்த காலத்திலேயே இந்த கொடுமை இருந்திருக்குன்னு பாரதி அழகா பாடுனா. நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சன பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார் மிக துயர்படுவார். துயரப்படுறதோட இல்ல சார், இந்த மக்கள் மூட பழக்க வழக்கன்றதுல ஒண்ணு விழுந்து எழுந்திருக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க. உழைக்கிறவனுக்கு அது நல்ல நேரம், உழைக்காதவனுக்கு அது கெட்ட நேரம் சார். கெட்ட நேரம்னு சொல்லி இவன் வீட்லயே இருந்துட்டானா வேலை இவனை தேடி வராது சார், வேலையை தேடி நாம தான் போகணும். என்னை பார் யோகம் வரும் அப்படின்ற படம் மாட்டாத வீடு இருக்காது, கடையும் இருக்காது சார். என்னை பார் யோகம் வரும்னு கழுத படத்தை அதுக்காக மாட்டல சார். என்ன பாரு, கழுதைய பாரு, கழுத மாதிரி நீ உன் வாழ்க்கையில உழ, அது எவ்வளோ சுமைய சுமந்தாலும் சுகமா சுமக்கும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நீ சுமைய கூட சுகமா நின அப்படின்றதுக்காக தான் சொன்னான். அப்படி நினைச்சின்னா உன் வாழ்க்கையில யோகம் வரும். சபாஷ். இன்னொன்னு சொல்லுவாங்க சார், நரிமுகத்துல முழிச்சா நல்லது நடக்குமா? ஐயா, நரிமுகத்துல முழிச்சா நல்லது நடக்காது. நரிய போல நீ உன் வாழ்க்கையில தந்திரமா வாழு, அப்ப உனக்கு நல்லது நடக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னா. நீ முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில நல்லது நடக்காது சார். தந்திரமா வாழு. இன்னொன்னு சொல்லுவான், இந்த பூனை குறுக்க போயிட்டுனா அவனுக்கு கெட்ட சகுனமா சார். பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம் கிடையாது. பூனை ஒரு வகையான புலியோட இனம். அந்த புலி பதுங்கி வாழுற மாதிரி இதுவும் பதுங்கி தான் போகும். அப்படி போகும்போது
அதோட இயல்பு என்னன்னா முடி உதிரும். அப்படி உதிருனா உனக்கு அடே மடையா நீ போயினா உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும்டா, நீ நின்று போயினா உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாதுடா, அதுக்காக தான் சார் 10 நிமிஷம் நின்றுட்டு போக சொல்லுவான். இதை இந்த மூட நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டான், நின்றுட்டு போன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறோம் 10 நிமிஷம் என்ன அரை மணி நேரம் நிற்கிறான். ஏசி காரில் போகிறவங்க கூட நின்று போகிறான் சார். நான் என்னோட கோணத்தில் இதை நான் சொல்லட்டுமா? பூனை என்பது எந்த விஷயத்திலும் மதில் மேல் பூனையாக இருக்கும். வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று பூனை என்பது யோசிக்கும். நீ புறப்படும் போது அந்த பூனையை பார்த்தால் மதில் மேல் பூனையாக இருந்து விடக்கூடாது. நீ நம்மளால் முடியும் நம்பிக்கையோடு குதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால் மதில் மேல் பூனையாக இருக்கும் பூனையை பார்த்து அதனுடைய விடியை பார்த்து மனிதா நீ உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே என்பதுதான் நான் உனக்கு கற்றுத்தரும் பாடம்.